राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। அழகான தேவப்பிரயாகை விஷயத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். பெரிய பாக்கியம் நமக்கு. நேத்தியோட 100 நாள் ஆயிருக்கு நமக்கு இந்த கங்கா விஷயம் ஆரம்பிச்சு. 100 நாளாக விதவிதமாக கங்கையினுடைய அனுபவத்தை நாம் பார்த்துட்டுருக்கோம். அதுவும் முக்கியமாக கங்கையின் கரை மேல் அப்படின்ற மாதிரி கங்கையுடைய கரையில் இருக்கக்கூடிய அழகான பல விஷயங்களை நாம் பார்த்துட்டுருக்கோம். அதில் மெயினாக அந்த தேவப்பிரயாகை இந்த விஷயத்தை நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தேவப்பிரயாகை அது எவ்வளவு அழகா நாரதர் கேள்வி கேட்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நாரதர் கேட்ட உடனேயே ஸ்கந்தன் பதில் சொல்ற ஸ்லோகம் நேத்தி ஆரம்பிச்சோம். அதில் ஸ்கந்தன் சொல்கிறான், 1 மாதம் அங்கேயே தங்கி அழகாக குளிச்சுண்டு பகவத் தியானம் பண்ணுறவாளுக்கு அவ்வளோ அழகான ராமனுடைய அனுபவம் கிடச்சிடும், ராம பக்தியில் ஸ்ரேயசாயிடுவார்கள் அப்படின்னு சொன்னான். அப்புறமா சொல்கிறார், தத்ர தன்யம் மகாபாகம் பாரதம் வர்ஷமீரிதம். தத்ர தன்யோ மகாபாக ஹிமவத்தேஷ சம்யகः. தத்ராபி தன்யாதே தேசா யத்ர கங்கா சரித்வரா ஹரே சாநித்யகம் ஸ்தானம் தத்ராபிஹி முனீஸ்வர. ஏதத் சர்வம் மகாபாக தேவதீர்த்தேஹி வித்யதே. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன தீர்த்தமேதத் உபாஸ்ரயேத். அழகா கந்தன் சொல்றார், உலகத்தில் மிக சிரேஷ்டமானது பாரத வருஷம். அதில் விசேஷம் இமயமலை இருக்கக்கூடிய பிரதேசம். அந்த இமயமலை பிரதேசத்துலேயும் எந்த இடத்துல கங்கா ஓடுறாளோ அது ரொம்ப சிரேஷ்டம். அந்த இடத்துல ஹரியினுடைய சாநித்தியம் பூரணமாக இருக்கு. பாரத பூமி, ஹிமய பர்வதம், கங்கை ஓடக்கூடிய இடம், அங்கே இடத்துல ஹரி சாநித்தியம் இருக்குது. இப்போ இதெல்லாம் அங்கே இருக்கு, தேவப்பிரயாக இருக்கு. ஏ தத் சர்வம் மகாபாக தேவதீர்த்தே ஹி வித்யதே. இதெல்லாம் இருக்கிறதுனால தேவப்பிரயாகை சர்வசிரேஷ்டம் அப்படின்னு ரொம்ப அழகா தேவப்பிரயாகியை பற்றி ஸ்கந்தன் சொல்றார். அப்போ இந்த பிரம்மகுண்டம், சிவதீர்த்தம் இதை பற்றிலாம் பேசுகிறார் அவர். அதெல்லாம் எந்த இடம்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். முக்கியமாக இப்போ தேவப்பிரயாகிய இதெல்லாம் தேவப்பிரயாகிக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்னே சொல்கிறார் ஸ்கந்தன். அது கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கலாம், சரியா? இப்போ ஸ்கந்தன் கிட்ட நாரதர் கேட்டாச்சு. நாரதர் இன்னும் கேட்குறார், பகவன் ஸ்ரோதுமிச்சாமி தீர்த்தானாம் தீர்த்தமுத்தமம் தேவப்பிரயாக இதி யத்பவதா
பரிகீர்த்திதம் மாஹாத்மியம் க்ஷேத்ரராஜஸ்ய தஸ்யோத்பத்திம் ச மே வத திருப்திர்ன ஜாயதே ஸ்வாமின் பாயம் பாயம் வச்சோமிருதம். எனக்கு இன்னும் நிறைய தீர்த்தங்களை பற்றி தெரிஞ்சு ஆசைக்கிறேன். தேவப்பிரயாகை பற்றி இவ்வளோ அழகாக நீங்கள் சொல்லல, அது க்ஷேத்திர ராஜன் போல இருக்க, குடிக்க குடிக்க சுகமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது, உங்கள் வார்த்தைகள் கேட்க கேட்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, சொல்லுங்களேன் அப்படின்னு ஸ்கந்தன் இடத்துல கேட்குறாரு. சாது சாது மகாபாஹோ பக்தோசி மம சுவ்ரத லோகானாம் ஹிதகாமாய ஸ்ரீராமச்சரணாப்தயே யத்வயா பரிபிருஷ்டோஹம் விஸ்தரேன வதாமிதே. அப்பா, அற்புதமான பக்தன் நீ நாரதா. லோகத்திற்கு நன்மை செய்யும்படியான அழகான கேள்வியை கேட்டிருக்காய். அற்புதம். ராமச்சரணத்தில் எல்லாருக்கும் ஸ்ரத்த வரணும், பக்தி வரணுன்ற ஸ்ரத்தையோடு நீ கேட்டிருக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கந்தன் சொல்கிறான். ஏகாந்தஸ்திதயோ பித்ரோஹோ முகாத்யத்வை பரிஸ்ருதம் தஸ்ருணுஷ்வ மகாப்ராஜ்ஞ ஸ்திரம் கிருத்வா மனோமுனே கைலாசசிகராசீனம் தேவம் பிருச்சதி பார்வதி. ஒரு நாள் ஏகாந்தமாக இருந்த சமயத்தில் அப்பாவிடத்தில் பார்வதி தேவி அவ்வளோ அழகாக அம்மா கேட்டா, அதை நான் கேட்டேன், அதை நான் உனக்கு சொல்கிறேன் குழந்தை கேட்டுக்கோ அப்படின்னு ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொல்கிறார். தேவ்யுவாச்ச, தேவி பார்வதி தேவி சொல்கிறார், தேவதேவ ஜகநாத சுராசுர நிஷேவித அநேகவித தீர்த்தானாம் க்ஷேத்ராணாம் ச மயா பிரபோ ஸ்ருதானி த்வன்முகாதேவ மாஹாத்மியானி சதாசிவ. தேவதேவா, ஜெகநாதா, சுராசுரர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவரே, பலவிதமான தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள் எல்லாம் வழியாக கேட்டிருக்கேன். ஸ்ருதம் வாசிஷ்டகம் தீர்த்தம் தர்மக்ஷேத்திரம் ததைவ ச நத்யஸ்ச பர்வதாஸ்சைவ சிவோ வர்ணீம் மயா பிரபு. வசிஷ்ட தீர்த்தத்தெல்லாம் சொன்னேள், தர்மக்ஷேத்திரத்தை பற்றி சொன்னேள், நதி மலைகள் சிகரங்கள் எல்லாத்தையும் பற்றி சொன்னேள். இதானீம் ஸ்ரோதுமிச்சாமி க்ஷேத்ரராஜம் மகேஸ்வர தேவப்பிரயாக இதி வை ஸ்ரூயதே க்ஷேத்திரமுத்தமம். க்ஷேத்திரராஜன்னு சொல்லும்படியான தேவப்பிரயாகியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. தஸ்ய உற்பத்திம் ச மாஹாத்மியம் சிவவிஸ்தரசோசிஸ்தரதோ வத. பிரபு, எனக்கு விஸ்தாரமாக சொல்லுங்களேன். கதம் தஸ்யாபிதேயம் வை தேவப்பிரயாக உச்சதே பிரசம்சந்தி கதம் சர்வே ராமபக்தி பராயணாக. எது காரணம் கொண்டு இதுக்கு தேவப்பிரயாகைன்னு பெயர் வந்தது? நீங்கள் அதை சொல்லணுமே எனக்கு. என்ன காரணம் கொண்டு அங்கே இருக்கிறவாளுக்கு, அங்கே தீர்த்தம் ஆடுறவாளுக்கு அழகா ராமபக்தி வரும்? அதனாலே அது ராமனோட சம்பந்தப்பட்டிருக்கு. யதா சந்நிஹிதோ ராமஹ தத்ர வை கேன ஹேதுனா
இதிமே சம்சயம் சிந்தி யதி சேன்மயி தேதயா. தயவுசெய்து கிருபா பண்ணி என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்கோ அப்படின்னு பார்வதி தேவி கேட்குறா. ஏன் தேவப்பிரயாகின்னு பேர் பார்த்துக்கோங்க. தேவப்பிரயாகியை பற்றி கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதியும் பேசுகிறான்னா அப்போ எவ்வளோ விசேஷமாக இருக்கும் இல்லையா? எத்தனை ஜோரா அமக்களமா பார்வதி தேவி சிவபெருமானத்தில் கேட்க ஸ்கந்தன் அதை கேட்டுவிட்டு நாரதருக்கு சொல்கிறார். ஈஸ்வர உவாச்ச தேவப்பிரயாக சம்யஸ்ய மாஹாத்மியம் ஸ்ருணு சுவ்ரதே தேவதேவி மகாபாகே தன்யாசி த்வம் ஹி சைலஜே. சைலஜேன்னு ஒரு பேர் சொல்ல. சைலஜே அப்படின்னா பார்வதின்னு அர்த்தம். ஏ தேவதேவி, ஏ சைலஜே. சைல அப்படின்னா மலை, மலை மகள். சைலஜே, சைலஜான்றோம் இல்லையா? சைலஜே, சைலஜா மலைமகளே சொல்கிறேன் கேட்டுக்கோ. பரோபகரணே ஜாதம் யதீயம் மானசம் சிவே தேவப்பிரயாக சம்யஸ்ய தேவஸ்ய வரவர்ணினி. ஏ சைலஜே, நீ பரமபாகியம் உடையவள். எல்லாருடைய மேலேயும் உபகாரம் உனக்கு. மனசு அவ்வளோ தூரம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசை. அதனால் இப்படிப்பட்ட அழகான கேள்விகள்லாம் நீ கேட்குறாய். நீ மங்களகரமானவள். தேவர்கள்லாம் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தேவப்பிரயாக. தர்ஷனாத் ஸ்மரணாத் தியானாத் ததா நாம பிரகீர்த்தனாத் பாபாணி பிரசமம் யாந்தி நராணாம் பாபகர்மணாம். இதை தரிசிக்கிற மாத்திரத்தில், இதை நினைக்கிற மாத்திரத்தில், தியானம் செய்கிற மாத்திரத்தில், தேவப்பிரயாகைன்ற அதனுடைய நாமத்தை உச்சரிக்கிற காலகட்டத்தில் பாபிகளுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். தர்ஷனாது ஸ்மரணாது தியானாது ததா நாம பிரகீர்த்தனாது. எப்படி பகவானை தர்ஷனம் பண்ணாலோ, நினைச்சாலோ, தியானம் பண்ணாலோ, நாமத்தை சொன்னாலோ பாவங்கள் நாசமாகுமோ, அதுபோலே தேவப்பிரயாகிய தர்சனம் பண்ணாலோ, ஸ்மரணம் பண்ணாலோ, தியானம் பண்ணாலோ, தேவப்பிரயாகை 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 அப்படின்னு சொன்னால் பாபங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அபிபாபை சமாயுக்தோ பிரம்மஹத்யா முகைக்கில தத் க்ஷேத்ரம் தூ நரஸ்பிருஷ்ட்வா சத்ய சுத்திம் அவாப்னுயாத். பலவிதமான பாபங்கள் பண்ணி பிரம்மஹத்யா போன்ற பாவங்கள் எல்லாம் பண்ணவனாக இருந்தாலும் கூட இந்த தேவப்பிரயாகையினோட ஒரு சம்பந்தம் வந்துடுது. தேவப்பிரயாகை வந்து அவன் தொட்டுட்டான், அந்த இடத்துக்கு வந்துட்டான்னா எல்லா விதமான பாவங்களும் உடனே காணாமல் போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு சொல்றார். விரஞ்சி பிரமுகா தேவா நித்யமாயந்தி தத்ரவை சேவனாய சசீதம் வை ராமம் லக்ஷ்மண பூர்வஜம் சுக்ரீவாதி மகாபக்தைர்யுதம் முனிகணைஸ்ததா. பிரம்மதேவன் முதலான தேவர்கள் எல்லாரும் சுக்ரீவன் முதலான பக்தர்கள் எல்லாரும் இங்கே வந்துடுறா. முக்கியமாக சீதையோட, லக்ஷ்மணனோட, முனிவர்களோட, பக்தர்களோட இருக்கக்கூடிய ராமனை பார்ப்பதற்காக நித்தியம் தேவர்கள் இங்கே வருகிறார்கள். சேவனாய சமிதம் சசீதம் சேவனாய சீதம் வை ராமம் லக்ஷ்மண பூர்வஜம் சுக்ரீவாதி மகாபக்தைர்யுதம் முனிகணைஸ்ததா. அப்போ என்னடா யாரெல்லாம் இருக்காண்ணா? சீதை, ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ராமபக்தர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறதுனால தேவர்கள்லாம் இங்கே வந்து அலைஞ்சிட்டு இருக்கலாம். விரிஞ்சி அப்படின்னா பிரம்மதேவருடைய திருநாமம்.
அதராமநிவாசஸ்ய காரணம் தத்ர வச்ம்யஹம் ஸ்ருணு பார்வதி பக்தியா வை மனக்கிருத்வா சுனிஷ்சிலம். இங்க ஏன் ராமன் வசிக்கிறான் அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்ரத்தையோட கேளு, நிச்சலமான மனசோட கேளு. சுனிஷ்சிலம், சுனிஷ்சலம், நிச்சலமான மனசோட கேளு. சலனம் இல்லாமல் நிச்சலம், சுனிஷ்சலம். இன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டா, ரொம்ப ஃபோக்கஸ்டா கேளு. புரா கிருதயுகே தேவி பபூவ முனி சத்தமஹ தேவசர்மேதி விக்யாதஹ சுஹ்ருத் சஜ்ஜனவத்சலஹ. முன்னொரு காலத்திலே கிருத்தயுகத்திலே முனிசத்தம், நல்ல உத்தமமான முனிசத்தமனாக இருக்கக்கூடிய தேவசர்மன்ற ஒருவன் அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தான். தயா சத்ய தபசீலஹ ஞானவான் தர்ம சம்யுதஹ தேவப்ரயாககே தீர்த்தே தீர்த்தானாம் உத்தமோத்தமே. அந்த இடத்துல அவன் தயையோட, சத்தியத்தோட, தபஸோட, ஞானத்தோட, தர்மத்தோட இந்த தேவப்பிரயாக என்ற உத்தமமான தீர்த்தத்திலே அழகாக தவம் செய்தான். எந்த தேவப்பிரயாக எல்லாத்தோட வசதியும் அந்த இடத்துல அந்த தேவசர்மா தபஸ் செய்தான். சச்சகார தபஸ்தீவிரம் தேவைரபி சுதுஷ்சரம். அப்படி ஒரு தீவிரமான தபஸை அந்த தேவசர்மா பண்ணான். தேவர்களுக்கு கூட கடினமான ஒரு தபத்தை அவன் செய்தான். கச்சன் ஜபன் ததா புஞ்சன் சிந்தயன் மனசா ஹரிம் கேவலம் வைஷ்ணவி பக்தி ஜாதா தஸ்ய மகாத்மனஹ. அவன் எப்படி தபஸ் பண்ணான்னா, நடக்கிறானோ என்னமோ, கச்சந்தி நடக்கும் பொழுது, தூங்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, எப்பொழுது எந்த வேலை பண்ணாலும், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ஹரிஸ்மரணை பண்ணான். ஹரியே முக்கியமாக சின்ன வேறு எதுவும் பெருசாக நினைக்கல அவன். நாராயண தயா சிந்தோ கோவிந்தேதிவே வதேத்ததா புஷ்பைர்தூபைஸ்ததா தீபைः நைவேத்யைர்விவிதைः சுபைः ஸ்துதிபிர்நாதிபிश्चैव தோஷயாமாஸ வை ஹரிம். நாராயணா, கோவிந்தா, ஏ தயா சிந்தோ, இப்படியெல்லாம் பகவன் நாமத்தை சொல்லிண்டு பூக்களாலே தூப தீபங்களாலே பகவானுக்கு நைவேத்தியங்கள்லாம் கொடுத்துண்டு பகவானை பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிண்டு அப்படி ஒரு தபஸ் பண்ணான். புஷ்பைர் தூபைர் ததா தீபைஹி நைவேத்யைர் விவிதைர் சுபைஹி ஏவம் 12 வர்ஷேஷு கிருதவான் சமஹாமதிஹ ததோ 10 சஹஸ்ராணி வர்ஷாணாம் சுரவந்திதே பர்ணாசனோ அபவத் யோகி யமைஸ்ஸ நியமைர்யுதः சஹஸ்ரமேகம் வர்ஷாணாம் பாதேன கிருதவான் ததः ததோ ததர்ஷ கோவிந்தம் சங்கசக்ர கதாதரம். அவன் நாராயண 12 வருஷம் எப்படி உபாசனம் பண்ணான். அதன் பிறகு 10,000 வருஷம் வெறும் இலைகளை சாப்பிட்டுண்டு அப்படி ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷம் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணான். முதல்ல 12 வருஷம், அப்புறம் 10,000 வருஷம், அப்புறமா
1000 வருஷம் ஒத்த காலில் நின்றுண்டு தபஸ் பண்ணாங்க. அவ்வளோ இதெல்லாம் படிக்கிறதே பாக்கியம் இல்லையா? அப்போ ஒரு தேவசர்மாவால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது பண்ணுங்க. சரியா? அப்புறம் ஆச்சுனா ததோ ததர்ஷ கோவிந்தம் சங்கசக்கரகதாதரம். அப்படி அவன் தபஸ் பண்ணோடனே ஒரு நாள் கோவிந்தனானவன் சங்கசக்கர கதாதரனாக காட்சி கொடுத்துட்டான். ததோ ததர்ஷ கோவிந்தம் சங்கசக்கர கதாதரம். அழகா பகவான் இப்படி காட்சி கொடுத்துட்டான். பத்மேன பத்மாலயா பத்மாலயா தீப்யமானம் மகாத்யுதிம் கிரீட்டினம் குண்டலினம் வனமாலா விபூஷிதம் ஸ்ரீவத்சாங்கம் மகாபாகும் கோட்டிசூரிய சமப்பிரபம் பீதாம்பரம் திரிலோகேஷம் கருடோபரி சம்ஸ்திதம் சனகாதிமுனீந்திரைச்ச சேவியமானம் சுராசுரைः லோகானாம் சிருஷ்டிகர்த்தாரம் த்ரைரூபம் குணாத்மகம் திருஷ்ட்வா தம் ஸ்துதிமாரேபே தேவசர்மா த்விஜோத்தமः. இப்போ பகவான் சங்கம் சக்கரம் கதையெல்லாம் தரிசனம் வந்துட்டான். காடஸ் லக்ஷ்மி வேற, அதாவது நம்ம மகாலட்சுமி தாயார் இருக்கா இல்லையா, அவளும் அவனோட வந்திருந்தா. பகவான் ஸ்ரீனிவாசனா வந்துட்டான். பத்மேன பத்மாலயா தீப்யமானம் மகாத்யுதிம். தாயாரும் பெருமாளுமா வந்துட்டாளாம். கீழத்தோட குண்டலத்தோட வனமாலியோட ஸ்ரீவத்சாங்கத்தோட நீண்ட கைகளோட கோடி சூரிய பிரகாசத்தோட பீதாம்பரத்தோட 3 லோகத்துக்கு ஈசனானவன் கருடன் மேலே வந்து அழகா அப்படி காட்சி கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக கருடன் மேலே தாயார் பெருமாள் தரிசனம் இந்த தேவசர்மாவுக்கு கிடச்சிடுத்து. சனகாதிமுனி இந்திரைச்ச சேவியமானம் சுராசுரைஹி. அப்படி பகவான் அப்படி காட்சி கொடுக்கும் பொழுது ஜோர சனகாதி முனிவர்கள் உத்தமமான தேவர்கள் எல்லாரும் பகவானை சூழ்ந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. லோகானாம் சிருஷ்டிகர்த்தாரம் த்ரைரூபம் குணாத்மகம். 3 வேதங்களுடைய சங்கமமாக உலகத்தையே பரிசுத்தப்படும்படியான திரு பகவான் ரூபம் அப்படி காட்சி கொடுக்கிறான். இந்த பகவானை பார்த்துட்டு தேவசர்மாவானவன் அவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் பண்றான். பேர்பட்ட தேவப்பிரயாக நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோவில் காட்டுவேன் தெரியுமா. இதுதான் அழகநந்தா, இதுதான் ஜோரா பாகீரதி, ரெண்டும் சங்கமிக்கக்கூடிய மகோன்னதமான இடம். அந்த இடத்துல கருடாரூடனாக தாயாரும் பெருமாளுமாக இந்த தேவசர்மாவுக்கு காட்சி கொடுத்தார்கள். அந்த தேவசர்மா உங்களுக்கும் அது போன்ற ஒரு தவத்தை, ஸ்ரத்தையை, பகவன் நாமத்தை, நம்பிக்கையை கொடுக்குறோம். தேவசர்மாவும் பாருங்க, உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு காண கிடக்கிறது. ஜெய் போலோ தேவசர்மா கி ஜெய். தேவசர்மாவுடைய ஸ்துதி நாளைக்கு நான் பார்க்க சொல்லி இந்த சதமுகம் அப்படின்னு கண்டுபிடிக்க பரவாயில்ல, நானும் தேடுறேன், நீங்களும் தேடுங்கோ. ராதே கிருஷ்ணா. நாளைக்கு டெல்லியில் சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆணி கருட சேவை மகிமையை பற்றி உபன்யாசம் இருக்குது. டெல்லியில் இருக்கவாள்லாம் வாங்கோ. அங்கே வைஃபை கிடச்சதுன்னா லைவ் போடுவேன், இல்லாட்டி ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் போடுவேன். சரியா? நம்ம யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டுருவோம். ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. நாரதர் ஸ்கந்தன் கிட்ட கேட்கிறார். ஸ்கந்தன் கைலாசத்தில் பார்வதியும் சிவபெருமானும் ஏகாந்தமாக இருக்கும் பொழுது பேசுறத தானும் கூட இருந்து கேட்டதை தேவப்பிரயாகை மகிமையை சொல்றார். அந்த தேவப்பிரயாகை விஷயத்தை பார்வதி தேவி கேட்க சிவபெருமான் கிருதயுகத்தில் வாழ்ந்த தேவசர்மா அப்படின்ற ஒருத்தனுடைய வைபவத்தை சொல்கிறார். ஸோ இதுதான் இன்னைக்கு தேவசர்மாவுடைய வைபவம்.
மீதி விஷயம் நாளைக்கு. ஜெய் போலோ பாரத் மாதா கி ஜெய். ஹர ஹர கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம், ராதே கிருஷ்ணா.